வணக்கம் மக்களே. அறம் அறிவோம் ஹிஸ்டரியில் இன்னைக்கு நம்ம கூட விக்ஷித் பாரத் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் திரு ரௌத்திரம் சக்திவேல் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கும், சந்தோஷம். புதுச்சேரி மக்கள் எப்படி இருக்காங்க சார்? அவங்களும் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க. நம்மளுடைய இரட்டை இன்ஜின் ஆட்சியோடைய செயல்பாடு புதுச்சேரியில் எப்படி இருக்கு சார்? இரட்டை இன்ஜின் அப்படின்னு வரும்போது அது வந்து கொஞ்சம் ஸ்பீடப் கவர்மெண்ட் தான். ஒரு 10 இயர்ஸ் நம்ம பின்னாடி இருந்தோம். ஸோ ஒரு 5 இயர்ஸில் டபுள் டெவலப்மெண்ட் கொடுக்கணுன்னா ரெட்டை இன்ஜின் வேணும். ஸோ அதனால் ரெட்டை இன்ஜின் ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அதனால் க்ரோத் நல்ல ஸ்பீடாக இருக்குது. திட்டங்கள் நேரடியாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் திட்டங்கள் மூலிமா நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியுது பாண்டிச்சேரியில். ஆனால் புதுச்சேரி மக்களும் எதிர்கட்சியினரும் இரட்டை இன்ஜின் ஆட்சி இல்லை, இங்கே ஒரு இன்ஜின் ஆட்சி கூட செயல்பாடு இல்லை, ஒரு திட்டங்கள் கூட இங்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்களே. ஓகே, பொதுவாக பாலிடிக்ஸ் வந்து அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு மேனிப்புலேஷன் எப்பயுமே இருக்கும் பொலிட்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆட்சியை வந்து அமைக்கிறோன்னா அந்த ஆட்சி வந்து என்னென்னலாம் மக்கள் திட்டம் செஞ்சுருக்கு அப்படின்றத வச்சு பார்க்கும்போது மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வேறு தான் இருக்கும். மக்கள் நேரடியாக பெனிஃபிட் ஆகலைனாலும் கூட மாநில வளர்ச்சி என்பது அவங்களுக்கு வந்து இன்டைரக்ட்லி நல்ல பெனிஃபிட்ஸையும் நல்ல க்ரோத்தையும் கொடுத்துருக்கும். உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஏறக்குறைய 14 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம், முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஸோ அதை நேரடியாக மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பயன்பாடு வந்து அவங்க பயன்பெறும்போது அதுதான் அவங்களுடைய திட்டங்கள் எடுத்து தெரியாததுனால அவங்க இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மனசில் இருக்க தான் செய்யும். நேரடி பெனிஃபிஷியரும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பயன்படுறாங்க. இல்லை சார், எனக்கு ஒரு விஷயம் சரியாக புரியல. ஒரு சாமானிய மக்களாக நான் இருக்கேன். நான் எந்த வளர்ச்சியும் அடையல, மக்கள் எந்த வளர்ச்சியும் நேரடியாக அமையல. ஓகே, ஆனா என்னுடைய மாநிலம் வளர்ந்துகிட்டு இருக்கு. எந்த விதத்துல என்னுடைய மாநிலம் வளருதுன்னு பாக்குறேன். கல்வியில வளருதா, இல்ல நான் சுகாதாரத்துல வளர்றேனா, மருத்துவத்துல வளர்றேனா, இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல வளர்றேனா, டூரிசம்ல வளர்றனா, இந்த மாதிரி எதுல நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் கேட்கிறேன் சார். இப்போ வந்து புதுச்சேரி மக்கள் நேரடியா எதுலயும் தொடர்படல, புதுச்சேரி மாநிலம் வளர்ந்துகிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. எந்தெந்த விஷயத்துல நம்ம வளர்றோம் சார்? எல்லா இடத்துலயுமே நம்ம பின்தங்கிட்டே வரோம்னு சொல்றாங்களே. இல்ல, பொதுவா உங்களுக்கு உதாரணமா மருத்துவத்துறையில ஒரு உதாரணம் சொல்றேன். மருத்துவத்துறையில நம்ம வந்து கடந்த காலகட்டங்களில் கோவிட் டைமில் நம்ம நிறைய மக்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவமனைகள் குறைபாடு இருந்துச்சு. அப்போ மருத்துவமனைகள் புதுசாக கொண்டு வரணும், அதுக்கான சிஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. கோவிட் டைமில் நம்ம ஓரளவுக்கு புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பாக உறுதி செய்யப்பட்டு வேக்சினேஷன்லாம் போட்டோம். இது ஒரு பழைய ஹிஸ்ட்ரி. ஓகே, ஆனால் போஸ்ட் கோவிட் நம்ம வந்த பிறகு மருத்துவமனைகளுடைய சுகாதார சார்ந்த விஷயங்களில் நம்ம மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் பார்த்திங்கன்னா, உதாரணமாக ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் புதுச்சேரி டென்டல் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 24th அக்ரிடேஷன் ஆக்டில் வந்திருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆட்சிகள் இல்லாமல் புது ஆட்சி வந்த பிறகு ஓபிடி இந்த ஈவினிங் இது வரைக்கும் மாலை நேரத்தில் வந்து வெளிப்புற சிகிச்சையை வந்து அனுப்புறதுக்கு இந்தியாவிலே முதல்ல புதுச்சேரி மாநிலம் தான் கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கல்வித்துறையில் பொறுத்த வரைக்கும் நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் நம்ம ஆட்சி வந்த பிறகு, என்டிஏ ஆட்சி வந்த பிறகு 1வது வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீடுல 10% கொடுத்துருக்குறோம். ஏன் கொடுத்துருக்கோம்? இது வரைக்கும் இந்தியாவிலேயே அந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுத்தது கிடையாது. அப்போது மக்கள் நேரடியாகவும் பயன்பெறுவதற்கு மருத்துவத்துறையில் மட்டும் இல்லாமல் கல்வித்துறையிலுமே நிறைய திட்டங்கள் செயல்படுத்த வருது. இப்போ உதாரணமாக பழைய பஸ் ஸ்டாண்ட் நம்மகிட்ட இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்டை சுகாதாரமற்ற முறையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதை இல்லாமல் இருந்துச்சு. ஸ்மார்ட் சிட்டி மூலிமா ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி காலதாமதம் ஆனாலும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்போ ஈஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது மக்களுக்கு வந்து இலகுவாக ஆக்கப்பட்டிருக்குது இல்லையா? இதை மக்கள் பயன்படுறாங்க. ஆனால் மக்கள் தான் பாக்கெட்டுக்கு என்ன வரணும், தான் அக்கௌண்ட்டுக்கு என்ன வருது, தான் லைஃப்பில் என்ன வரும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த போன்ற திட்டங்களும் செயல்படுது. இது போன்ற மக்கள் பயன்பாட்டுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்து தான் இருக்குது. சார், இதெல்லாம் நீங்கள் வளர்ச்சின்னு எதிர்பார்க்குறீங்கிறது எப்படி எங்களால் புரிஞ்சுக்க முடியல. பஸ் ஸ்டாப்ஸ் வந்துருச்சு அப்படி சொல்றீங்க, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, நீங்களே சொல்றீங்க காலதாமதம் ஆனாலும். இந்த காலதாமதத்துக்கான காரணம் என்ன சார்? ரெட்டை இன்ஜின் ஆட்சி இந்த காலதாமதத்துக்கான காரணம் நீங்க சொல்றீங்க. கோவிட் டைம்ல புதுச்சேரியில ரொம்ப நல்லா இருந்துச்சு மருத்துவம். அப்ப 2019, 20, 21ல காங்கிரஸ் உடைய ஆட்சி இங்க இருந்துச்சு. அப்ப அவங்க டைம்ல மருத்துவம் நல்லா தான் இருந்திருக்கு. ஓபிடி ஒரு நல்ல விஷயம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க ஈவினிங் டைம்ல. இந்தியால நிறைய மாநிலங்களுக்கு இது வரணும், நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு, அது நல்ல விஷயம். ஆனா அதுவே நம்ம சக்சஸா நம்ம ஓடணும்னு நினைக்கிறது வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ்னா நான் 2வது மீட்டர்ல இருக்கேன், இது சக்சஸ் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்குல்ல சார்? இல்லை, இப்போ இதே உங்களுக்கு அதே ஆன்சர் தான். அகைன் வந்து கோவிட் அப்போ காங்கிரஸ் இருந்தது தான் ஆட்சி இல்லை. ஆனால் கதிர்காம மருத்துவமனை ஆகட்டும், கோவிடுடைய மருத்துவ வேக்சின் ஆகட்டும், எல்லாமே மத்திய அரசும் மாநில அரசும் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் தான் அவங்க ரன் பண்ணாங்க. அவ்வளோதான் தவிர அவங்க அதை கிளைம் பண்ணிக்கவே முடியாது பேசிக்கலி. ஏன்னு கேட்டால் கதிர்காம மருத்துவமனை யாரால் துவங்கப்பட்டதுன்னு வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கே தெரியும். கோவிட் வேக்சின் டைமில் வேக்சினேஷனில் உலகம் ஃபுல்லாக வந்து உலக நாடுகளுக்கே வேக்சின் கொடுத்தது நம்ம தான் தெரியும். இதில் எங்கேருந்து காங்கிரஸ் கிளைம் பண்ண முடியும்? இல்லை சார், இதுதான் தப்பா. நான் இன்னும் மக்கள் சார்பாக நான் கேட்குறேன். இது நாங்கள் ஆட்சியில் இருந்ததுனால தான் இது கிடைச்சிது. ஒருவேளை
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அங்க இல்லைனாலும் ஆட்சியில இல்லாம காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு தேவைன்னா வேக்சினேஷன் கொடுத்தா என்ன நடந்திருக்கும் இல்ல சார் இந்த அசம்ஷன்லாம் நமக்கு வேண்டாம். அது வந்து ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன். சோ கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். மக்கள் ஏதாவது பாதிப்படைறாங்கன்னா கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து ஒரு செயல்பாடை செஞ்சதான் நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்றீங்க. நாங்க செஞ்சோம் நீங்க காங்கிரஸ் தான சொல்றீங்க. அப்ப நல்லா இருந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்க. நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க. அதுதான் சொல்ல வரேன். அந்த மருத்துவமனை ரங்கசாமி அவர்களால் தடுக்கப்பட்டது. அந்த நேரத்துல கோவிட் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலா அதை டெடிகேட் பண்ணாங்க. அது காங்கிரஸ் எந்த வகையில் கிளைம் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்றேன் சார். அந்த செயல்பாடுகள்னு இருக்குல்ல சார், மற்ற மாநிலங்கள்ல கம்பேரிட்டிவ்லி சில ஸ்டேட்ஸ்ல டாக்டர்ஸ்லாம் வேலைக்கு வரதுக்கு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரங்கள்ல புதுச்சேரியில ரொம்ப நல்லாவே இங்க மருத்துவ ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம மருத்துவர்களை பாராட்டணும்ல. அதுதான் நானும் சொல்றேன். நாங்க இது வரைக்குமே வந்து உலகம் ஃபுல்லா 24 நாடுகளுக்கு வேக்சின் கொடுத்துருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லைன் வாரியர்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணது இந்தியா தான் உலகத்துக்கு. இது வரைக்கும் யார் அனௌன்ஸ் பண்ண? ஸ்வச்சதா ஒர்க்கர்ஸும் டாக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் லைன் வாரியர் யார் அனௌன்ஸ் பண்ணா? யார் அவங்க டேக்லைன் கொடுத்தா? யார் அவங்க ரெகக்னைஸ் பண்ணா? மத்திய அரசாங்கம் தான் ரெகக்னைஸ் பண்ணாங்க. எங்கேயும் அப்படி ரெகக்னைஸ் பண்ணாங்க. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதை நாம எப்படின்னா குற்றச்சாட்டுகள் மட்டுமே ஏத்துக்கூடாது. குற்றச்சாட்டுகளே இல்ல, நல்லது செஞ்சாலும் பாராட்ட மனசு வரணும். அதான் வந்து ஒரு அரசியலுக்கான நிச்சயமா பாராட்டுறோம். நம்ம தான் ரொம்ப எல்லாருக்குமே நல்லது செஞ்சோம். நிறைய பேருக்கு நம்ம தான் வந்து உதவி பண்ணணும். இதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா இதுதான் வளர்ச்சியா? நீங்க சொல்றீங்க உயிரை காப்பாத்துறது வந்து மிகப்பெரிய விஷயம் தானே. அது வந்து வளர்ச்சின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஓகே சார், நிச்சயமா அது ஒரு நல்ல பெரிய வளர்ச்சி. உயிர் தான் எல்லாத்துக்கும் பிரதானம். அது ரொம்ப கரெக்ட். ஆனா நீங்க சொல்றீங்க மெடிக்கலுக்கு போறவங்களுக்கு 10% நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எவ்வளவு பேர் அதனால பயனடைஞ்சிருக்காங்க? இப்ப லாஸ்ட் போன வருஷத்துல 3 வருஷத்துல ஒரு தடவை வருஷத்துலயுமே 14 பசங்க ஃபர்ஸ்ட் இயர், இப்ப 24 பசங்க, இப்ப வந்து 35 பசங்க வந்திருக்காங்க. முதலமைச்சர் சந்திச்சு அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்து அவங்க கேபின்லயே கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க? எல்லாமே நீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா? இப்போ மாநில அரசனுடைய 10% இடஒதுக்கீட்டுல ஏறக்குறைய 60% மேல புதுச்சேரி அரசனுடைய முயற்சியில மருத்துவ சீட்டு கிடைச்சிருக்கு சார். 3 வருஷத்துல 60 பேருங்கிறது நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதுக்கு இல்ல அதுதான் சார் கேக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சம்பந்தம் கிடையாது. இல்ல சார், நான் கேக்குறது நான் அது மட்டும் தான். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எவ்வளவு பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க? அரசு பள்ளி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்கள் நீட் வந்த பிறகு நீட் வேலை தான் போகணும், இதான் ரூல் இருந்துச்சு. நம்ம ஆட்சி வந்த பிறகுதான் 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளி படிச்ச மாணவர்களுக்கு தனியா ஸ்டேட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு 10% கொடுத்தோம். இதனாலதான் நம்ம கிளைம் பண்ணணும். தவிர ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீட் ப்ராப்ளம் எவ்வளவு இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியும். என்ன காரணம்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் காம்ப்ளீட் பண்ண முடியல, மற்ற இடங்கள்ல நீட் காம்ப்ளீட் பண்றாங்க, இங்க காம்ப்ளீட் பண்ண முடியலன்ற. நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்சஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு இல்லையா, அது கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க கம்மியாக இருக்குன்னு மாநில அரசு உணர்ந்து அந்த உணர்ந்ததுனால அந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்து மாணவர்கள் படிக்க வச்சிருக்கோம். இதுதானே நீங்க சாதனையை பேசணும். ஒருவேளை நீட் இல்லைன்னா இந்த 10% தேவைப்படதில்லை, அவங்களுக்கு அந்த 100%ல வந்து பங்கு பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஏ நேஷனல் சப்ஜெக்ட். நம்ம புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நான் நீட் 2 கான்செப்ட்ல சென்டாக் உதாரணமா எடுத்துக்கோங்களேன். சென்டாக் வந்து எந்த வகையிலுமே காங்கிரஸ் கவர்மெண்ட் கிளைம் பண்ணவே முடியாது. இல்லை சார், நம்ம அதுதான் சொல்றேன் சார். இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டா என்டிஏ கவர்மெண்ட்டா நான் அதுக்குள்ளேயே வரேன். ஏன் அது என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்? ஏன் அதை சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் ஏன் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும், சொல்லாம சொல்ல முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, மாநில அரசினுடைய உரிமை கல்வி பட்டியல் நம்ம கிட்ட தான் இப்போ உருக்கி வச்சிருக்கிறோம். அப்போ நீங்க சென்டாக்ன்றது எதுக்காக கொடுக்குறோன்னா, எல்லா அரசு பள்ளி மாணவர்களையும் இடஒதுக்கீடு கிடைக்காது. அப்போ சீட்ஸ் கிடைக்கலனாலும் கூட தனியார்ல போய் படிச்சாலும் அந்த பேரண்ட்ஸால பணம் கட்ட முடியாதுன்னு சென்டாக் கொண்டு வராங்க. சென்டாக் கொண்டு வந்து ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. எத்தனை ஆயிரம் மாணவர், எத்தனை லட்சம் மாணவர்கள் அதை படிச்சு பயன்பெற்று இருக்காங்க. இது மாநில அரசின் சாதனையா இல்லையா? அது ஏன் மக்கள் புரிஞ்சுக்கல? மக்கள் உணர்றாங்க. வெளியில மேனிபுலேட் பண்ற பொலிட்டீஷியன்ஸ் ஜனங்கள்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணி ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துறாங்க. அவ்வளவுதானே தவிர உணர்ந்து பெனிஃபிட் ஆகிறவங்க உணர்றாங்க, உணராதவங்க அதை வந்து பெனிஃபிட் அடையலன்னு அர்த்தம். ஓகே சார், நம்ம இதே கல்வித்துறையிலே வச்சுப்போம். சிபிஎஸ்சியை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஒரு வருஷமா நாங்க மாத்திட்டு வருவோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இருந்ததை நம்ம வந்த வேகத்துக்கு டோட்டலா வந்து எல்லாமே நம்ம வந்து சிபிஎஸ்சியா மாத்திட்டோம். மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்கு வந்து இது புரியுமான்னு தெரியல. என்கிட்ட கல்வியாளர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, பேசிக் மேக்ஸ், ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்னு 10th 2 ஆப்ஷன் இருக்கு.
பேசிக் மேக்ஸ் படிக்கிறவங்க யாருமே வந்துட்டு +1 +2ல சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே எடுக்க முடியாது. அவங்க சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். காமர்ஸ் பயோ மேக்ஸ் எடுக்க முடியாது, கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுக்க முடியாது, காமர்ஸ் எடுக்க முடியாது. நான் எதுக்கு அவனுடைய ஆப்ஷனை கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கல்வியாளர் என்கிட்ட கேட்கிறார். அதே சமயத்துல +2லயும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவன் மெடிசனுக்கு மட்டும் தான் போக முடியும், அவனால இன்ஜினியரிங்க்கு போக முடியாது. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு ஒன்று கொண்டு வரும், மாரல் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு, வேல்யூஸ் அது மாதிரி தனித்தனியா VE ME தனித்தனியா ஒன்று இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் பத்தி எஜுகேட்டே பண்ணல டீச்சர்ஸ்க்கே. போன வருஷம் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கிற ஒரு பையன் +2ல திரும்பவும் ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆயிட்டானா, மார்ச் மாசம் வந்து 5 சப்ஜெக்ட் எழுதணும். 3 அட்டெம்ப்ட் தான் அவனுக்கு கொடுக்குறாங்க, 5 சப்ஜெக்டும் எழுதணும். CBSEங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். இதை எஜுகேட்டே பண்ணாம அரசாங்கம் தவறான முறையில புகுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு கல்வியாளர் சொல்றாங்க. இது எப்படி இருக்கு? இதே நகைப்புக்குரியதா இருக்குது, அவங்களுக்கு அடிப்படையே தெரியல. இல்ல சார், இது சொல்றது வந்து ஒரு நீங்க சொல்ற அடிப்படை ஏன் தெரியலன்னு சொல்றேன். அடிப்படை தெரியல நீ ஏன் சொல்றேன் கேளுங்க. இப்போ மாநில அரசு, நம்ம புதுச்சேரி மாநிலத்துக்கு தேர்வாணையம் கிடையாது. நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம்? தமிழ்நாடு அரசினுடைய தேர்வாணையத்தை சார்ந்து வந்து படிச்சுட்டு இருக்கோம். சரியா? தமிழ்நாடு தேர்வாணையத்தை நம்ம சார்ந்து 2007-8 வந்து புதுச்சேரி மாநிலம் தனியாக தேர்வாணையம் உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. சில ஜுடிஷியல் காரணங்களால, சில டிஸ்கஷனால நம்மளால பண்ண முடியல. இப்போ கடந்த 20 வருஷமா நம்ம அதுக்கு மேலேயே நம்ம ஸ்டேட் போர்டை நம்பி இருக்கிறோம். அந்த இடத்துல பசங்க என்ன பிரச்சனைனா, இதே பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணனா தமிழ்நாட்டில் சில்ட்ரன் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்களோ அதே புதுச்சேரி மாநிலமும் ஃபேஸ் பண்ணும். தமிழ்நாட்டோட GR வேல்யூ எங்கேயோ இருக்கே சார். இல்ல நீங்க கிராஃப் பாயிண்ட் சொல்லக்கூடாது. 49 எங்க இருக்கு சார்? நம்மளோட அந்த பாயிண்ட் தான் வரேன். இப்போ கிராஃப் பாயிண்ட் இப்போ டெரிட்டரியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட கிராஃப் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தும் க்ரோர்ஸ்ல இருக்கிற மக்களோட ஜனத்தொகை அவங்களால தானே சார் அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் வரேன். மாநில அரசினுடைய தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தே ஹேவ் செப்பரேட் போர்டு, அட்டானமஸ் போர்டு இருக்கு. நம்ம டிபெண்டன்ட் தான். நம்மளது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மாணவர் 1 லட்சம் மாணவர் தான் நம்ம படிக்கிறோம். ஓகே, எக்ஸாம் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10th and +2 35 ஸ்டூடெண்ட் 35,000 40,000 மேலே தாண்டி போக போடுறது இல்லை. இங்கே தான் கவர்மெண்ட் டிசிஷன் வந்து ரொம்ப கிளவராக எடுக்கிறாங்க. என்னன்னா, புதுச்சேரி அரசை பொறுத்த வரைக்கும் CBSE பள்ளி ஏன் வேணும் அப்படின்ற டெசிஷன் முதல்ல ஏன் இங்கே உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரி மாநிலம் முழுவதும் CBSE பள்ளி தனியார் பள்ளிகள் நிறைய இருந்துச்சு. அப்போ மாணவர்கள் மத்தியில் என்ன, பேரண்ட்ஸ் மத்தியில் என்ன தோணுச்சு அப்படின்னா, அரசு பள்ளிகள் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து தரம் குறைந்ததாகவும் தனியார் பள்ளி CBSE படிக்கிற மாணவர்கள் உயர்ந்ததாகவும் நினைக்கப்பட்ட பிறகுதான் நான் ஒரு குறுக்கிடலன்னு நினைச்சேன். இப்படி யாராவது வந்து ஒரு நம்மள்ட்ட ஏதாவது ஸ்டாட் இருக்கா, இவங்களாம் இப்படி நினைச்சாங்க, மக்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்க? சமூக ஏற்றத்தாழ்வை மக்கள் உணர்ந்து தான், அந்த உணர்ச்சியிலிருந்து தான் அரசாங்கமே பாலிசி ஃப்ரேம் பண்றாங்க. நீங்க சொல்றீங்களா குற்றச்சாட்டுன்னு, இது எங்க பார்த்தாலும் பேசப்பட்டுச்சு அந்த காலகட்டங்களில். கல்வித்துறை இயக்குனர் வல்லவன் இருந்தப்போ அவருடைய வார்த்தை ஒரே வார்த்தை, நம்ம பிள்ளை வந்து அரசு பள்ளியில படிச்சாலும் நிகரான கல்வி நம்மளால கொடுக்க முடியல. ஏன்னா தமிழ்நாடு அரசு நம்ம சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம மாநில அரசு பட்டியல் வந்து 10வது 12வது வரைக்கும் தான் அந்த தேர்வுக்கு மட்டும் தான் அவங்க அனுமதி நம்ம கேட்கிறோம். ஆனா பள்ளி நிர்வாகம் முழுக்க யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்போ CBSE ஏன் முடிவு எடுக்கிறாங்கன்னா, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தரமான கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த முயற்சி எடுக்கிறாங்க. அதனால அடிப்படையில் இந்த கல்வியாளர்கள் சொல்ல குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, பயிற்சி கொடுக்கல, சென்சிட்டைஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் 4 சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் நடந்திருக்குது. இது எங்கேயுமே பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகாதனால நீங்க அப்படி பேச முடியாது இல்லையா சார்? அதனால நான் கேக்குறேன் சார், இன்டர்னலாவே இருக்கட்டும் சார். ஆமா, ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு ஒரு சப்ஜெக்ட்டை ஒரு வருஷம் இன்ட்ரோடியூஸே பண்ணல. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கிற ஒரு மாணவன் ஒருவேளை அந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் இந்த வருஷம் வந்து PTA இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, போன வருஷமே பண்ணியிருந்தா அவன் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருந்தானா அவனால அந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் பாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் மத்த இடங்கள்ல எல்லாம் ஆப்ஷன் வச்சு கிளாரிட்டிக்கு வாங்க. NEP இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். NEPயும் CBSEல வருது, NCR டைரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரீசெண்டா 3 இயர்ஸா தான் ஸ்டேட் கவுன்சிலே உருவாயிருக்கு சார். காம்ப்ளிகேஷனே வேண்டாம் சார். நான் தான் சொல்றேன் சார், மக்களுக்கு வந்து புரியுற மாதிரி நம்ம பேசுவோம். இவ்வளவு விஷயங்கள் சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். உங்களுடைய கூற்றுப்படி நீங்க சொன்னதை வச்சு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியது என்னன்னா, ஸ்டேட் போர்டோட CBSE பன்மடங்கு நல்லா இருக்கு. நம்ம இங்க வந்து பசங்க எல்லாரையும் ஸ்டேட் போர்ட்ல ஸ்டாண்டர்டான எஜுகேஷன் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். நான் பார்த்து வளர்ந்த, நான் அட்மையர் ஆகிற எல்லாருமே வந்து ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்க. நான் இன்னைக்கு தலைமை வழக்கறிஞர்களா இருக்கவங்க, தலைமை நீதிபதியில இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு புதுச்சேரி அரசு சட்ட கல்லூரியில படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்க. சிறந்த மருத்துவர்களா புதுச்சேரியில இருந்து வெளியில தெரியறவங்க எல்லாருமே ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்க. இவங்க எல்லாரையும் நீங்க ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள இவங்க எல்லாம் வந்து CBSE படிச்சா இன்னும் முன்னேறி இருப்பாங்க அப்படின்னு சொல்றது இது தப்பா இல்லையா? இதுதான் டிஃபரன்ஸ் பண்றவங்கள. நீங்களும் சரி நானும் சரி ஸ்டேட் போர்டு தான் படிச்சோம். காலகட்டம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டேட் போர்ட்ல இருந்து தமிழ்நாடு
பாரம்பரிய டிபெண்டன்ஸ்ல இருந்ததுனால புதுச்சேரிக்கென்று மாநிலத்துக்கு ஒரு கல்வி வாரியம் வேண்டும், இல்லை நம்ம மத்தியினுடைய யூனியன் டெரிட்டரியில் சிபிஎஸ்சியில் போகிறோம். இப்போ நம்ம இங்கே மட்டுமே பார்க்கக்கூடாது, உலகம் ஃபுல்லாகவும் சரி, இந்தியா ஃபுல்லாகவும் சரி, இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கள் முறையில் வரக்கூடிய டெக்னாலஜி எவாலுவேஷன் ஆகட்டும், நியூ வெர்டிகல்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் ஆகட்டும், சிபிஎஸ்சி த்ரூ படிக்கிற மாணவர்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது, ஹையராக இருக்குது. சார் எங்கேருந்து சார் இந்த ஸ்டாட்ஸ் சொல்கிறீங்க? நீங்கள் வெளியில் போய் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. 10 இயர்ஸ் யாராவது கொடுத்துருக்காங்க? இப்போ உதாரணமாக நம்மளுடைய எஜுகேஷன் இண்டெக்ஸ் இருக்குது, ஓகேவா? நேஷனல் எஜுகேஷன் NEP பாலிசியில் 2020 ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற கிராஃபும் இப்போ இருக்கிற கிராஃப் படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸு, டிஸ்கண்டினியூஸு, இது எல்லாமே த்ரூ எஜுகேஷன் ஸ்டாண்டர்டைஸ் ஆனதுனால மட்டும்தான் ஃபாலோ முன்னாடி நம்ம போயிருக்கோம். இதே விஷயத்தை திரும்ப சொல்றேன் சார். இந்தியா டுடேல இருந்து ஒரு டேட்டா சொல்றாங்க, டிராப் அவுட்ஸ் குறைஞ்சதுக்கான காரணங்கள் பல்வேறு விதமாக சொல்லப்படுகிறது. இன்னமும் டிராப் அவுட்ஸ் முழுசா குறையல. அவங்க டேட்டாவை குறையல. இவங்க வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, டிராப் அவுட்ஸ் குறைஞ்சிருச்சு. இது பாண்டிச்சேரிக்கா நேஷனல் லெவல்ல சார். தமிழ்நாட்டுல டிராப் அவுட்ஸ் வந்து 30%ல இருந்து 60% டிஃபர் ஆகி குறைஞ்சிருக்கு சார். அவங்க ஸ்டேட் போர்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம எந்த மாடல் சக்சஸ் ஆகுதோ அந்த மாடல் எடுத்துட்டு போகணும். நம்மள சார் குளோபலா யாரு நல்லா போயிட்டு இருக்காங்களோ அவங்கள நினைச்சு நம்ம போகணும். இந்தியா நல்லா இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்தியா மாடலை பின்பற்றணும். நரேந்திர மோடி நல்லா பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் நரேந்திர மோடியை பின்பற்றணும்னு எல்லா தலைவர்களும் ஆசைப்படுவாங்க. அப்போ GER ரேஷியோல 49% அட்டைன் பண்ணிருக்கிற ஒருத்தவங்க நம்ம ஒரு 15 வருஷம் கழிச்சு இது அட்டைன் பண்ணணும், 20 வருஷம் கழிச்சு நம்மளுடைய நோக்கம் இதுவா இருக்கு அப்படின்னு இருக்கப்ப ஒரு நல்லா இருக்கிற மாடல் தானே நம்ம கையில வைக்கணும். எதுவுமே இல்லாம நாங்க ஸ்டாண்டர்டைஸா ஒன்னு வச்சிருக்கோம், எதுவுமே இல்லாம இல்ல சார். நான் சொல்லிடுறேன் எதுவுமே இல்லாம மீன்ஸ் இது வரைக்கும் அது எங்கேயுமே சக்சஸ் ஆகாம இது ட்ரையல் அண்ட் சக்சஸ் மேட்டர்னா இங்க வந்து அடுத்த 15 வருஷம் படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை என்ன சார் ஆகும்? சரி, சிபிஎஸ்சி வந்து எத்தனை வருஷம் ஆகுது சொல்லுங்க? இல்ல சார், இந்தியால சிபிஎஸ்சி எத்தனை வருஷம் ஆகுது சொல்லுங்க? தெரியல சார். இது வரைக்கும் 20 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. சக்சஸ்ஃபுல் பர்சன் நீங்க மேல யூபிஎஸ்சி கிராக்கிங்ல இருந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேல கிராக் பண்ண எல்லாருடைய ப்ரொஃபைல் நீங்க பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா அதே ஸ்டாட் நானும் சொல்றேன் உங்களுக்கு. தோஸ் who are very very higher position in the cracking the exams or appearing an aspirant are எல்லாருமே அந்த கரிக்குலம் படிச்சு வந்தவங்க அதிகமா இருக்க கம்பேர்ட் டு ஸ்டேட் போர்டு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், எனக்கு நீங்க சொல்ற ஸ்டாட் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 20 நான் கொஞ்சம் நேரடியா தப்புன்னா இல்ல சிபிஎஸ்சி வந்து எதுவுமே இல்லன்னு சொல்லல, ஒண்ணுமே இல்லன்னு சொன்னாலும் கூட சிபிஎஸ்சி ஃபெயிலியர் மாடலா இருந்தா இத்தனை வருஷம் வந்து சார் ஃபெயிலியர் மாடல்னே சொல்லல. நீங்க ரொம்ப அப்படியே வார்த்தைகளை திரிக்கவே வேண்டாம் சார். நான் திரும்பவும் சொல்றேன், ஸ்டேட் போர்டு எந்த விதத்திலையும் குறைஞ்சதல்ல. அது நான் வந்து கம்பேரிசனுக்கே போல. ஸ்டேட் போர்டுல படிச்சுட்டு வர பசங்க சார் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தங்கச்சியோ என்னுடைய தம்பியோ என்னுடைய அண்ணன் பையன்களோ யாராவது ஸ்டேட் போர்டுல இங்க படிக்கணும்னா பாண்டிச்சேரியில ஆப்ஷன் இல்ல. யூ ஆர் கட்டிங் த ஆப்ஷன் சார். எப்படி சார் ஒரு கவர்மெண்ட் வந்து ஆப்ஷனை கொடுக்காம நீ இதுதான் படிக்கணும்னு இம்போஸ் பண்ண முடியும்? நீ சிபிஎஸ்சில படி, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி யோசிங்க சார். சொல்லிடுறேன் சார், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய குழந்தைய என்னுடைய குடும்பத்துல இருக்க ஒரு குழந்தைய நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஸ்டேட் போர்டுல படிச்சு வந்திருக்கேன். ஸ்டேட் போர்டுல படிச்சு வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய IAS இருக்காங்க, நிறைய IPS இருக்காங்க. நீங்க சொல்ற யூபிஎஸ்சில நல்லா ஸ்ட்ரென்தன் ஆனவங்க நிறைய பேரை நான் பாத்திருக்கேன் சார். அவங்க எல்லாம் ஸ்டேட் போர்டுல படிச்சு வந்தவங்க. எனக்கு ஸ்டேட் போர்டு மேல பெரிய இருக்கு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆப்ஷன் இல்லையே. I'm telling the same option to you. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே சிபிஎஸ்சி மாத்துனது அரசாங்கத்தோட பாலிசி டெசிஷன் ஃபார் இம்ப்ரூவ் தி ஸ்டாண்டர்ட்ஸ். பேரண்ட்ஸ் திரும்ப பின்னாடியே போகணும்னு நினைச்சாங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து அவங்க அந்த ஸ்டேட் போர்டை படிக்கலாம். பிரைவேட் ஸ்கூல் எல்லா எய்டட் ஸ்கூலுமே பிரைவேட் ஸ்கூல் தான். நீங்க டேக் மெனி ஸ்கூல்ஸ். ப்ளீஸ் டெல் மீ பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஸ்கூல் நேம் சொல்லுங்க. இல்ல எய்டட் நீங்க ஸ்டேட் போர்டு வேணும் சொல்றீங்க சார். எய்டட் வேண்டாம் சார். எய்டட் வந்து சார் எய்டட்ல நிறைய பிரைவேட் போர்ட்ஸ் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, எய்டட்லயே இப்போ நிறைய நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இல்ல தமிழ்நாட்டுல நிறைய கவர்மெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 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 அரசாங்கத்தில் அரசியல்வாதியா இருக்கிறவரு அவருடைய குடும்பத்தார்ல ஒருத்தர் பேர்ல ஒரு ஸ்கூல் திறக்கிறாரு, அதை எய்டடா மாத்திக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? எய்டட விட்டுருவோம் சார், எய்டட் வேண்டாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எனக்கு அந்த ஆப்ஷன் கட் ஆகுது. இது கட் ஆகுது, நீங்க கட் ஆகும் தான். ஏன் கட் ஆகும்னு நீங்க ஃபீல் பண்ண சொல்றீங்க? இப்போ இது இத்தனை ஆண்டு காலமாக இவரெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, மாநில அரசினோட கல்வி பட்டியல உரிமையில இருந்தா நம்ம மாத்திரம் தான் தவிர எதுவுமே வந்து தமிழ்நாடு பின்பற்றி புதுச்சேரி மாநிலம் பேசவே இல்ல சார். இல்ல போர்டு நல்லா இருக்கும். தமிழ்நாடு இஸ் far better than many states in India. மத்த ஸ்டேட் so I am comparing to very simple. சிபிஎஸ்சி நீங்க வந்து 20 இயர்ஸா சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாஸ் இருக்கிறதுனால தான் எல்லா இடத்துலயும் இந்தியா ஃபுல்லா போக முடியுது. நீங்க தமிழ்நாடு மட்டுமே பேசிட்டு இருந்தாலும் பாண்டிச்சேரி மட்டுமே தமிழ்நாடு குழந்தை எதிர்காலத்தை நீங்க பொறுப்பாத்துக்க முடியுமா? நான் சார் குழந்தை யார் பொறுப்பேற்றுக்க முடியும்?
நல்ல கல்வி கொடுக்கணும்னா அரசாங்கம் தானே பொறுப்பு இருக்கணும். சார், வெளில இருந்து திரும்பவும் பேசுறவங்க 1000 பேசுவாங்க. திரும்பவும் நேராவே கேக்குறேன் சார். ஆமா, என்னுடைய ஆப்ஷனை கட் பண்றதுல நீங்க தயங்க மாட்டீங்க. உங்க ஆப்ஷன் வந்து கட் பண்றது கிடையாது. அரசு என்ன முடிவு பண்ணுதோ அந்த முடிவு வந்து மக்களுக்கான முடிவாக தான் எடுக்கப்படுகிறது. இது சார், ஆப்ஷன் ஒருவேளை குற்றச்சாட்டா கிடையாது. ஒருவேளை இப்போ நம்ம விவசாய சட்டங்களை கொண்டு வந்து பின்வாங்கிய மாதிரி ம், ஒருவேளை ம். நம்ம சட்டம் கொண்டு வந்தப்ப இதுல இவ்வளவு நல்லது இருக்கு இப்ப இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. சார். நான் சொல்றேன் சார், ம், இப்ப சொல்லி முடிச்சிடறேன் சார், ம், முடிச்சிடறேன். சிஏ என்ன ஆயிடுச்சு சார், ம். என்ன ஆயிடுச்சு, சிஏ உடைய இது வந்து நம்ம வந்தப்ப சரி இதை ஓகே என்ன ஸ்டாப் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம மக்கள் வந்து இது ஏத்துக்க மாட்டாங்க வச்சுப்போம், அதுக்கப்புறம் பண்ணுவோம். இல்ல சார், எப்படி சுற்றி வளைச்சு நம்ம கொண்டு வந்த மாதிரி நம்ம சொல்ற ஸ்ட்ராங்னஸோடய நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஸ்டின் என்னன்னா சிபிஎஸ்சி வேணான்னு எந்த மக்களாவது போர்க்கொடி பிடிச்சி தெருவில் நின்னாங்களா? டீச்சர்ஸ் சொல்லிடுறாங்க சார், டீச்சர்ஸ் அவங்களால அது வந்து டீச்சர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவா அவங்களுக்கு இருக்கிற சென்சிட்டைசேஷன்லயோ இல்ல பிரஷர்லயோ அவங்க ஒர்க் பண்ணணும்னு ரீசனுக்கு 1000 இருக்கலாம். ஆனா மக்கள் எங்கேயாவது சிபிஎஸ்சி பள்ளி மாத்தினதுக்கு ஒரு பேரண்ட் அது கொடி பிடிச்சி ஒரு அரசாங்க பள்ளி முற்றுகையிட்டதா ஒரு செய்தி காட்டுங்க. என்னிடம் பேசுறத விடுங்க, ரோட்டுக்கு வந்தாங்களா? என்கிட்ட இல்ல நீங்க அதை பத்தி பேசுறது பப்ளிக் ஒப்பீனியனா நான் எடுத்தப்ப என்கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்காங்க. கரெக்ட்மா, பல பேர் சொல்லிருக்காங்க. 4 பேர் பேசுறதுனால 400 பேர் ஒப்பீனியன் 4 பேரா சொல்ல முடியாது. மக்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்றதுனால தான் இப்போ வரைக்கும் ஜனங்க சிபிஎஸ்சி ஏத்துக்கிறாங்க. திரும்பவும் கேட்கிறேன், 400 பேர்கிட்ட நம்ம ஒப்பீனியன் எடுக்கல. பாண்டிச்சேரி ஃபுல்லா ஒப்பீனியன் எடுக்கல. எனக்கு நீங்க ஆப்ஷன் கொடுக்கல. நீங்க ஒரு அரசாங்கம் ஃபார்ம் பண்றீங்க, அந்த அரசாங்கம் படிப்படியா நாங்க மாத்துவோம்னு சொல்றாங்க. சரி, ஒரு வருஷம் இன்னொரு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? தயவு செஞ்சு சொல்லுங்க. அரசாங்கத்தை இப்போ நாங்கள் வந்து புதுச்சேரி மாநிலம் முழுசாக சிபிஎஸ்சியாக மாற்றணும்னு சொன்னோம். இது பாலிடிக்ஸாக நான் பேசக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் பேச வச்சுட்டீங்க.